இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் பார்ட் 1. டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களை குறிக்கும். வீட்டில் பயன்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பொருட்களை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் அதில் முக்கியமாக சமையல், இதற்கான உபகரணங்கள் என்னென்ன பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். So domestic appliances is an electrical equipment or machine used in houses for the various household tasks like cooking, ironing, bathing, food preserving, washing and cleaning. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது, வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு நம்ம மின் சாதனங்களை பயன்படுத்துகிறோம். என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் மின் சாதனங்களை பயன்படுத்துகிறோம்? சமையல் செய்வதற்கு, துணிகளை அயன் பண்ணுறதுக்கு, குளிப்பதற்கு, வெந்நீருக்கு, உணவு பாதுகாப்பு அல்லது பதப்படுத்துதலுக்கு, துணி துவைக்க, வீடு சுத்தம் செய்ய, இந்த மாதிரியெல்லாம் வீட்டு வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. அந்த வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு நம்ம டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்றதை பயன்படுத்துகிறோம். என்னென்னலாம் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் இருக்கு காமனா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ஹீட் ப்ரொடியூசிங் அப்ளையன்சஸாக இருக்குது. சிலவை மோட்டரைஸ்டு அப்ளையன்சஸாக இருக்குது, மோட்டாருடன் இயங்கக்கூடியது. என்னெல்லாம் இருக்குன்னா, வாஷிங் மிஷின், ஃபுட் மிக்சர், வெட் கிரைண்டர், எக்ஸாஸ்ட் ஃபேன், வால் மவுண்டிங் ஃபேன், டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன், இதெல்லாமே மோட்டரில் இயங்கக்கூடியது. பம்பு செட்டு, ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், வேக்கம் கிளீனர், இது எல்லாமே மோட்டார்களால் இயங்கும். ஹீட் ப்ரொடியூசிங் அப்ளையன்சஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஹீட்டர், ஹாட் பிளேட், மைக்ரோ ஓவன், குக்கிங் ரேஞ்ச், எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் கெட்டில், கெய்சர், இம்மர்ஷன் ஹீட்டர், ரூம் ஹீட்டர், இண்டக்ஷன் ஹீட்டர், இந்த மாதிரி நிறைய அப்ளையன்சஸ் ஹீட் ப்ரொடியூசிங் அப்ளையன்சஸாக இருக்குது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஹீட் ப்ரொடியூசிங் அப்ளையன்சஸில் எலக்ட்ரிக் ஹீட்டர், ஹாட் பிளேட் அல்லது மைக்ரோ ஓவன், குக்கிங் ரேஞ்ச், இதை பற்றி மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. எலக்ட்ரிக் ஹீட்டர் அப்படின்னா என்னன்னா, பார்த்துருக்குறோம் நாம. ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் அப்டைனிங் ஹீட் ஃபார் குக்கிங் இஸ் டு யூஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் எலக்ட்ரிக் ஹீட்டர் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் எலக்ட்ரிக் குக்கிங் டிவைஸ். ஒரு குக்கிங் டிவைஸில் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு, ரொம்ப எளிமையான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட்டர். The principle of heat conversion of electrical energy into thermal energy is used in most appliances. Quantity of heat generated in any element type heating appliances as per Joule's law I square RT joules அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஹீட்டிங் அப்ளையன்சஸ் அப்படின்னா என்னன்னா, கரண்ட்டை கொடுக்குறோம், ஹீட் ஆகுது. எவ்வளோ ஹீட் ஆகுன்றது நம்ம ஜூல்ஸ் லால படிச்சிருப்போம். I square RT, மின்னோட்டத்தின் வர்க்கம், மின்தடையின் மதிப்பு, நேரம், இவற்றின் பெருக்கு தொகைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ படத்தில் பார்க்கறது நீங்கள் ஹீட்டர் தான் பார்க்குறீங்க, எலக்ட்ரிக் ஹீட்டர். ஸோ 2 டைப் இருக்குது. என்னென்னலாம்? எக்ஸ்போஸ்டு எலமெண்ட் டைப் ஹீட்டர், என்க்ளோஸ்டு எலமெண்ட் டைப் ஹீட்டர்னு 2 ஹீட்டர். எக்ஸ்போஸ்டு அப்படின்னா வெளியில் தெரியும்படியான அர்த்தம், என்க்ளோஸ்டுனா மூடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்போஸ்டு எலமெண்ட் டைப் ஹீட்டர்னு பார்க்குறீங்க படத்தில். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ரிங் உள்ள அல்லது மெட்டல் பேஸ் இருக்கும். அது உள்ள ஒரு போர்ஸ்லைன் பேஸ் வச்சுருக்காங்க. உள்ள ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கம்பி தெரியுது. ஸோ இது வந்து எக்ஸ்போஸ்டு எலமெண்ட் டைப் ஹீட்டர். என்க்ளோஸ்டு எலமெண்ட் டைப் ஹீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி இருக்கும், உள்ள கம்பி கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்பி ஹீட் ஆகுது, அதனால அந்த அடுப்பு ஒர்க் பண்ணுது, ஹீட்டர் ஒர்க் பண்ணுது. இதுதான் அந்த போர்ஸ்லைன் பேஸ். எக்ஸ்போஸ்டு டைப் ஹீட்டரில் உள்ள போர்ஸ்லைன் பேஸ் இந்த படத்தில் காட்டியிருக்கிறோம். இந்த போர்ஸ்லைன் பேஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. A porcelain plate with a groove is made. ஒரு பள்ளம் செய்யப்பட்டிருக்குது. It houses the nichrome wire in the coil form. காயில் வடிவத்தில் உள்ள நிக்ரோம் வயரை அது
உள்வாங்கி தாங்கிக்குது. இது அதிகப்படியான வெப்பநிலையை தாங்கக்கூடியதாகவும் இருக்கு, நல்ல இன்சுலேட்டர் கொண்டதாகவும் இருக்கு. 1300 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலைக்கு உயர்த்தப்பட்டாலும் அதனுடைய இன்சுலேஷன் மதிப்பு நல்ல அளவில் இருக்குது. இந்த பள்ளங்களில் தான் அந்த காயில்டு நிக்ரோம் ஒயர் ஹவுஸ் பண்ணப்பட்டிருக்கும். The grooves are designed with projection in at various places. இந்த பள்ளத்தை பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் உள்ள எலமெண்ட்டு ஹீட் ஆகும்போது ஒரு வேளை எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாக்கா அது வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி grooves ஏற்படுத்தப்பட்டிருக்கு. The projection prevent the heating element from coming out of the grooves. நிக்ரோம் ஒயர் ஆர் ரிப்பன். இந்த காயில் மாதிரி சுத்தப்பட்டிருக்கிறது தான் நிக்ரோம் ஒயர்னு சொல்கிறது. இந்த நிக்ரோம் ஒயர் தான் அந்த பள்ளத்தில் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஹீட்டிங் எலமெண்ட் மேட் ஆஃப் நிக்ரோம் ஒயர் ஆர் நிக்ரோம் ரிப்பன். ஸோ அயன் பாக்ஸ் எலமெண்ட் பார்த்துருப்பீங்க. அயன் பாக்ஸ் எலமெண்ட்டில் ரிப்பன் வடிவத்தில் பட்டையாக இருக்கும், கம்பி வடிவத்தில் இருக்காது. நிக்ரோம் விச் இஸ் அன் அலாய் ஆஃப் 80% நிக்கல் அண்ட் 20% குரோமியம். ஸோ நிக்ரோம் அப்படிங்கிறது என்னென்னா, அது நிக்கலும் குரோமியம் கலந்த கலவை. நிக்கல் 80%, குரோமியம் 20% கலந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு உலோகம்னா கலவை, உலோக கலவை. அது நிக்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். நிக்ரோம் இஸ் யூஸ்ட் அஸ் ஹீட்டிங் எலிமெண்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கீழ்கண்ட குணாதிசயங்கள் காரணமாக நிக்ரோமை நம்ம என்ன செய்கிறோம், ஹீட்டிங் எலமெண்ட்டாக பெரும்பாலான ஹீட் ப்ரொடியூசிங் எக்யூப்மெண்ட்டில் பயன்படுத்துகிறோம். என்னென்ன காரணங்கள்? இட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் குட். நல்ல மெக்கானிக்கல் வலிமை கொண்டதாக இருக்குது. மெக்கானிக்கல்னா இயந்திர வலிமை, ஸ்ட்ராங்காக இருக்குது. விஸ்டாண்ட் எ ஒர்க்கிங் டெம்பரேச்சர் ஆஃப் 900 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 900 டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் அது சாதாரண நிலையில் நல்ல வேலை செய்யும்போது 900 டிகிரி சென்டிகிரேடு தாக்கு பிடிக்குது. அதனுடைய உருகு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1380 டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் உருகாமல் இருந்து 1380 டிகிரி சென்டிகிரேடில் தான் உருக ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய ஹை டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கு. டஸ் நாட் ஆக்சிடைஸ் ஈவன் அட் சச் ஹை டெம்பரேச்சர். இவ்வளவு அதிக வெப்பத்திலையும் அது ஆக்சிடேஷன் ஆகிறது இல்லை. ஆக்சிடேஷன்னாக்க மேலே ஒரு இரும்பெல்லாம் பழுத்ததுன்னா மேலே சாம்பல் மாதிரி பூத்து வெளியே வரும் இல்லையா? ஸோ அதை தான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிடேஷன் ஆக்சிஜனுடன் கலந்து வேதிவினை விரிந்து ஆக்சைடாக மாறுது. இது அதிகப்படியான வெப்பநிலையிலும் ரொம்ப பெரிய அளவில் அதில் நடைபெறுவதில்லை. இட் இன்க்ரீஸ் இன் த லெங்த் இஸ் வெரி ஸ்மால் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ லீனியர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ பொருட்கள் வெப்பத்தினால் விரிவடையுதுன்னு சொல்லும்போது இதனுடைய வெப்பநிலை இந்த அளவுக்கு அதிகரித்தாலும் அது ரொம்ப அளவுக்கு பெரிய அளவில் அதனுடைய நீளம் அதிகரிக்கிறது இல்லை. அப்படிங்கிற காரணத்தினாலையும் அதை நம்ம உருவாக்கி பயன்படுத்துகிறோம் அந்த வேலைக்காக. லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் that is 0.00017 per டிகிரி சென்டிகிரேட். அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை ரொம்ப அதிகரிக்காது, கொஞ்சம் குறைந்த அளவில் தான் மின்தடை அதிகரிக்கும். அந்த காரணத்தினாலையும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். withstand the thermal stress. வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்குது. மாடரேட் ஹை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இதனுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸும் நல்ல தேவையான அளவு, மாடரேட் அப்படின்னா தேவையான அளவில் இருக்குது. 9 × 10⁻⁻8 ஓம் மீட்டர் அப்படின்ற அளவில் இருக்குது. therefore less length of wire is sufficient to produce the required resistance. ஒரு தேவையான அளவு மின்தடை கண்டிப்பாக ஒரு ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்டுக்கு இருக்கணும். அது மின்தடை குறைவானதாக இருந்ததுன்னா ரொம்ப நீளம் கம்பியை சுற்றணும், அல்லது ரொம்ப பொடிசாக சுற்றணும். அந்த அளவுக்கு அதில் இடமெல்லாம் நமக்கு அமைச்சு பெருசாக செய்ய முடியாதுங்கிறதுனால இது நமக்கு தேவையான காம்பேக்டாக இதை செய்யறதுக்கு இந்த நிக்ரோம் வயருடைய மின்தடை நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் நம்ம என்ன செய்யறோம், இந்த நிக்ரோம் வயரை பயன்படுத்துகிறோம். இந்த எக்ஸ்போஸ்டு டைப் எலமெண்ட் டைப் ஹீட்டர் படத்தில் பார்க்குறீங்க. இதுதான் அந்த காயில்டு நிக்ரோம் ஒயர். இந்த காயில்டு நிக்ரோம் ஒயரை இந்த போர்சிலியன் பேஸில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சப்ளை கொடுத்தோம்னா இந்த மாதிரி அது ரெட் ஹாட் ஆகுது. ஸோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே தருது. அதன் மேலே பாத்திரத்தை நம்ம என்ன செய்கிறோம்,
வைக்கிறோம், ஒரு மெஷ் மேலே வச்சு பாத்திரம் ஹீட் ஆகுது, அதில் உள்ள உணவுப் பொருள் ஹீட் ஆகுது, உணவு சமைக்கப்படுது. இப்படி இதனுடைய பாத்திரம் இதில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், மேலே ஒரு கிரில் அப்படின்னு ஒன்று அமைப்பு இருக்கும் அந்த அடுப்பில். இந்த கிரில் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரில் ஸ்டாண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஹிஞ்ச் போட்டு அந்த எக்ஸ்போஸ்டு டைப் ஃபிலமெண்ட்ல அந்த உலோக பாத்திரம் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெஷ் வைக்கப்படுது. இட்ஸ் மேட் ஆஃப் குரோமியம் நிக்கல் பிளேட்டட் எம்எஸ் ராட். ஸோ குரோமியம் நிக்கல் பிளேட்டிங் செய்யப்பட்ட ஒரு எம்எஸ் ராடால் செய்யப்பட்ட ஒரு வலை ஹிஞ்சஸ் போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இட் சப்போர்ட்ஸ் வெசல் கெப்ட் ஆன் த ஹீட்டர் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ பேரியர் between the exposed heater element and the vessel for safety. This grill should have electrical continuity to the body and both must have earth connection. So earthing வந்து இதில் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் கண்டிப்பாக எர்த் பண்ணப்பட்டிருக்கணும், உலோக பாகங்கள் கண்டிப்பாக எர்த் பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இது ஹீட்டிங் ஆகிறதுனாலையும் சமையல் பண்ணுறதுனாலையும் வீட்டில் இல்லிட்ரேட் பர்சன் கூட இதை ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு அவசியம் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இதனுடைய பாகங்கள் எர்த் செய்யப்பட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த ஹிஞ்சஸ் இதில் எல்லாம் பெயிண்ட் அடித்தோம்னா கான்டாக்ட் இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் பெயிண்டிங் பண்ணக்கூடாது, ஆயில் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆயில் ஆர் பெயிண்ட் இன் த ஹிஞ்சஸ் இன்டர்ஃபியர் வித் எர்த் கண்டினியூட்டி, they should be avoided. A properly earthed grill and body will enable the fuse to blow in case of accidental contact of live parts with them, thereby avoiding shock to the user. இந்த grill எர்த் பண்ணியிருக்கிறது நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய ஷாக் அடிக்காம பாதுகாக்கப்படுது. ஸோ இதுக்குள்ள சாக்கெட் இது படத்தில் காமிச்சிருக்கு. இந்த சாக்கெட் பார்த்துருப்போம் நம்ம பெரும்பாலும் ஹீட்டருங்கள்லாம் இருக்கும் இது. ஸோ மெட்டாலிக் கிளிப் அதில் இருக்குது. இதெல்லாம் எர்த் கனெக்ஷனை கொண்டு தர்றது. 3 பின் பிளக்கு, 3க்கு ஒரு கேபிள் போட்டு இதை கனெக்ட் பண்ணுறோம். The socket has 2 female terminals, one for the phase and the other for the neutral. However, for safety, the heater body should be connected to the general mass of earth through the earth continuity conductor. இதில் ஒரு ஃபீமேல் கான்டாக்டர் வழியாக ஃபேஸும் இன்னொரு ஃபீமேல் கான்டாக்டர் வழியும் நியூட்ரலும் வருது. இன்னொன்று அந்த கிளிப் கொடுத்துருக்குது மெட்டாலிக் கிளிப்பு, எர்த் கனெக்ஷனுக்காக அந்த கிளிப்பு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கிளிப் ஏரியாவும் ரஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் பெயிண்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. எர்த் கண்டினியூட்டி வர்றதுனால ரஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ரெஸ்ட் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் ஹீட்டிங் எலிமெண்ட்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா அது நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஓப்பன் டைப் எலமெண்ட்டை பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு டைப்பாக இருக்குது. ப்ரெசன்ட் டே நிக்ரோம் எலிமெண்ட் இஸ் என்கேஸ்ட் இன் a metal tube with magnesium oxide insulation. This enclosed surface heating element more efficient, more durable and safe to handle அப்படின்னு சொல்லி இந்த நவீன நாட்களில் இந்த நிக்ரோம் எலமெண்ட் ஓப்பன் ஒயரா வைக்காம என்கேஸ் ஒரு மெட்டாலிக் டியூபுக்குள்ள அந்த கம்பி நிறுத்தப்படுகிறது. அந்த டியூபுக்கும் கம்பிக்கும் இடையிலான இன்சுலேஷன் தேவைப்படும். அதுவும் அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தாங்கணும், உருகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் நாம் பயன்படுத்துகிறோம். என்க்ளோஸ்டு டைப் எலிமெண்ட் ஹீட்டர் படத்தில் காமிச்சிருக்கிறோம். இந்த என்க்ளோஸ்டு டைப் ஹீட்டிங் எலிமெண்ட்டு உள்ள ட்ரையர் ஆன் கண்டிஷனில் ரெட் ஹாட்டாக பழுக்க பார்க்குறோம் நம்ம. இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டில் வெசல் வச்சு குக் பண்ணலாம். மாடர்ன் டைப் ஹாட் பிளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்ன அது ஓப்பன் டைப் பார்த்தோம், நம்ம எக்ஸ்போஸ்டு டைப் பார்த்தோம், என்க்ளோஸ்டு டைப் பார்த்தோம். ஹாட் பிளேட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இருக்கும். அதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கு.
porcelain base with the element of modern hot plate. இந்த hot plateல என்னென்னலாம் இருக்கு? கீழே porcelain baseல ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு. அது ஒரு தெர்மோஸ்டாட்டும் அதில் அட்டாச் பண்ணி ஒரு சென்டர் ராடு ஒன்று இருக்கு. அது தெர்மோஸ்டாட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுனாக்க அதை சென்ஸ் பண்ணுற மாதிரி அதை ஆஃப் பண்ணுறது அல்லது கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் இப்போ நவீன காலங்களில் பயன்படக்கூடிய ஹாட் பிளேட். இந்த ஹாட் பிளேட்ல 4 டெர்மினல் காமிச்சிருக்காங்க. 4 டெர்மினல் இருக்கும். ஸோ 2 வெவ்வேறு எலமெண்ட் இருக்கும். 2 வெவ்வேறு எலமெண்ட் வெவ்வேறு வாட்ஸ்ல இருக்கலாம், ஒரே வாட்ஸ்ல இருக்கலாம். இப்போ இந்த படத்துல காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டார் சுவிட்ச் போட்டு காமிச்சிருக்கிறோம், ஹீட்டிங் எலமெண்ட்டும் போட்டு காமிச்சிருக்கோம். 4 டெர்மினல் 2 எலமெண்ட் இருக்கு. ஒரு எலமெண்ட் 300 வாட்ஸும் இன்னொரு எலமெண்ட் 240 வாட்ஸும். 1200 வாட்ஸ்க்கு ஒரு எலமெண்ட் இருக்கு, 300 வாட்ஸ்க்கு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ இன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 1200 வாட்ஸும் 300 வாட்ஸ் எலமெண்ட்டும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்என் சீரீஸ்ல கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணும்போது அது ஒன்லி 240 வாட்ஸ் தான் ஹீட் ஆகும். ஸோ ரெண்டாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலும் லைனும் போகிறது 300 வாட் ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு மட்டுமே போகுது. 1200 வாட் எலமெண்ட்டுக்கு கனெக்ஷன் இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் 240 வாட்ஸ்னா செகண்ட் கண்டிஷனில் 300 வாட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும். தேர்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது எலமெண்ட்டு மட்டும் சப்ளை போகுது, ஒன்றாவது எலமெண்ட் ஐடில் ஆயிடுது. ஸோ இந்த பொசிஷனில் 1200 வாட்ஸாக ஒர்க் பண்ணும். ஸோ நாலாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க 2 எலமெண்ட்டும் பேரலல் ஆயிடும். இப்போ பேரல் ஆகும்போது 1500 வாட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் அதனுடைய ஹீட்டிங் நமக்கு தேவைக்கு ஏற்ப கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த ஸ்டெப்ஸை செலக்ட் பண்ணுறதன் மூலம். அதுக்கு இந்த மாதிரியான செலக்டார் சுவிட்சு பயன்படுத்தப்படுகிறது. இது 4 பொசிஷன் 6 பொசிஷன்லாம் இருக்குது. A step switch is simply a rotary switch which can select 4 or 6 different wattage heats. இந்த எலமெண்ட் 2 எலமெண்ட்டும் காமிச்சிருக்கோம் படத்துல. எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எலமெண்ட்னுடைய ஒரு டெர்மினல் காமனாகி ஒரு டெர்மினலாக இருக்கு, இன்னொன்று 2 தனித்தனி டெர்மினலாக சீரீஸ் பண்ணி எடுத்துருக்கணும். என்ன இதே மாதிரி இருக்கு. இந்த டைப் ஹீட்டிங் எலமெண்ட்லையும் அதே மாதிரி தான் 4 டெர்மினல். கீழே உங்களை சுவிட்சு பொசிஷன் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. அதே முதல்ல சொன்ன அதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆஃப்ல இருக்கு, 2 எலமெண்ட்டுக்கும் சப்ளை போகலை. செகண்ட் ஸ்டேஜில் 2மே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு ஹை. மூணாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு, 1 சப்ளையில் துண்டிக்கப்பட்டிருக்குது. நாலாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2ம் சீரீஸ் பண்ணிட்டு ஃபேஸும் நியூட்ரலும் தரப்படுது. இப்போ இது லோ. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டேஜுக்கு ஒரு ஆஃப் ஸ்டேஜ், ஒரு மீடியம், ஒரு லோ, ஒரு ஹை, ஆஃப், 4 ஸ்டேஜ் இருக்கு. சரியா? ஸோ இந்த பொசிஷன் தான் அந்த சுவிட்சினுடைய உள்ள கேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ஹீட்டருக்கு உள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓவன்லேயோ ஹாட் பிளேட்லேயோ நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவிட்சினுடைய ஸ்ட்ரக்சர். அது இந்த ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ் இப்படி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பொசிஷன். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் பேஜில் பார்த்தோம். ஆஃப், ஹை, மீடியம், லோ. இப்போ ட்ரேட் டெஸ்ட்டில் இந்த மாதிரி படத்தை கொடுத்து இந்த எத்தனை 4வது ஸ்டேஜ் என்ன கண்டிஷன், லோவா மீடியமா ஹையா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ற தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 2மே சப்ளை இல்லாமல் இருக்கு. செகண்ட் ஸ்டேஜில் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் பேரலாக இருக்கு. தேர்ட் ஸ்டேஜில் மீடியம். ஒரு 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 எலமெண்ட் 1000 வாட்ஸ்னு வச்சுக்கோங்க. 2 எலமெண்ட்டும் பேரலாக இருக்கும்போது 1000 + 1000 2000 வாட்ஸ் ஒர்க் பண்ணுது. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் மீடியம் அப்படின்னா ஒரு 1000 வாட்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுது, ஒரே ஒரு 1000 வாட்ஸ் மட்டும் ஆனில் இருக்கு. ஸோ இப்போ 1000 வாட்ஸாக இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேஜில் 2ம் சீரீஸ் ஆகி கனெக்ட் ஆகி 440 வோல்ட் கொடுக்குறோம். இப்போ 2ம் தனித்தனியாக சீரீஸாக இருக்கிறதுனால மொத்தமே 500 வாட்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டும் 250 வாட்ஸ் ஹீட் கொடுக்கும். மொத்த எலமெண்ட் ஹீட் டோட்டல் ஹீட் வந்து 500 வாட்ஸ் ஆகும். இந்த போர்ஸ்லைன் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளங்களும்
அந்த ப்ரொஜெக்ஷனும் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. The projections to retain the heater element within the grooves. ஸோ இந்த ஓப்பன் டைப் எக்ஸ்போஸ்டு டைப் எலமெண்ட்டு வந்து அது குரூவில் இருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அதில் ப்ரொஜெக்ஷன்ஸ் வைக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு கேள்வியாகவுமே இதில் இருக்குது. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் grooves at various places in heat base plate? Radiate the heat property, retain the heating element firmly, place the vessels firmly on heater plate, protect the heating element from damage அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பள்ளங்களில் உள்ள ப்ரொஜெக்ஷன் வந்து retain the heating element firmly. ஸோ அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை உறுதியாக பள்ளத்தில் பிடித்துக் கொள்வதற்காக அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ண தெரியும். சரி, இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட் என்ன உலோகம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு இருக்கு. சில்வர், காப்பர், நிக்ரோம், அலுமினியம் 4 ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாமே ஹீட்டிங் எலிமெண்ட் தான். முதல்ல நம்ம பார்த்தோம். இதுவும் ஹீட்டிங் எலிமெண்ட் தான். இது என்க்ளோஸ்டு டைப். எல்லா ஹீட்டிங் எலிமெண்ட்டும் நிக்ரோம் ஒயரில் செய்யப்படுது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த அடுத்த கேள்வி இந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. விச் இஸ் தி பொசிஷன் ஃபார் மேக்ஸிமம் அவுட்புட் ஆஃப் த ஹீட்டர்? மேக்ஸிமம் அவுட்புட் ஆஃப் தி ஹீட்டர் எந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொசிஷனுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்ட்டு. நம்ம ரெண்டுமே பேரலாக இருக்கிறத ஹைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கீழே காமிச்சிருக்கிறேன். ஸோ அது மேலே இருக்கிறத கொஸ்டின், அந்த ப்ளூ கலரில் ஷேர் பண்ணிக்கிறது கொஸ்டினாக இருக்குது. இந்த ஆப்ஷனில் 2வது பொசிஷனில் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ண தெரியும். அப்புறம் ஹீட் ப்ரொடியூஸ்க்கு ஒரு ஃபார்முலா என்ன, ஜூல்ஸ் லா சொல்லியிருக்கோம். ஜூல்ஸ் லா I²RT, அதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த ஹீட் ஜெனரேட்டட் ஆஸ் பெர் ஜூல்ஸ் லா அப்படிங்கிறது இந்திய டொமஸ்டிக் அப்ளையன்சஸில் டாப்பிக்கில் வருது. ஸோ ஹீட் ஜெனரேட்டருக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. IRT, I²RT, IR²T, IR² அப்படின்ட்டு. ஸோ I²RTங்கிறது நம்ம ஜூல்ஸ் லாவை நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். மின்னோட்டத்தின் வர்க்கம், மின்தடையின் மதிப்பு, மின்னோட்டம் பாயும் நேரம் இவற்றுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இதை தான் ஜூல் விதி சொல்லுது. ஒரு மின்னோட்டம் செல்லும் கடத்தியில் உண்டாகும் வெப்பம் அப்படின்ட்டு. இது ஒரு கால்குலேஷனும் அதே இதில் வருது நமக்கு. கால்குலேட் த ஹீட் ஜெனரேட்டட் இன் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் ஆஃப் 1000 watt 240 volt ஒர்க்ட் ஃபார் 5 minutes அப்படின்ட்டு. ஒரு 1000 watt ஹீட்டர் 240 voltல 5 நிமிடங்களுக்கு வேலை செஞ்சால் எவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனும் ரொம்ப கிட்ட இருக்கு. ஏன்னா 70.5, 71.0, 71.6, 72.1. ஸோ இப்படி ரொம்ப கிட்ட துல்லியமான அளவு இருக்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம்னா தான் நமக்கு சரியான ஆன்சரை செலக்ட் பண்ண தெரியும். ஸோ இப்போ அந்த கணக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜூல்ஸ் ஈக்குவல் டு 1 watt செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1 watt 1 வினாடி நேரம் செயல்படுத்தப்பட்டால் அது 1 ஜூல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி 4.2 ஜூல்ஸ் 1 கலோரி அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கோம். நம்ம 4.2ங்கிறது 4.1845 தான் வரும். அதை 4.19 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ ரொம்ப துல்லியமாக நமக்கு கிட்ட ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 1 கலோரி ஈக்குவல் டு 4.19 ஜூல். பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 watts கொடுத்துருக்காங்க. டைம் 5 நிமிடம். டைமுக்கு எஸ்ஐலாக்கி செகண்ட்ஸ் அப்படிங்கிறனால செகண்டாக மாற்றிக்கணும் நம்ம. ஸோ 5 நிமிடம் என்று 60 வினாடிகள் ஈக்குவல் டு 300 வினாடிகள். அப்போ ஹீட் ஜெனரேட்டட் ஹீட் எவ்வளோ ஆகுது? 1000 watts into 300 seconds ஈக்குவல் டு 3 lakhs watt second அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 lakhs ஜூல்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு கலோரி ஈக்குவல் டு 4.19 ஜூல் அப்படின்னா 3 lakhs ஜூல்ஸ் எவ்வளோ கலோரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கணும். 3 lakhs டிவைடட் பை 4.19 ஜூல். அதை டிவைட் பண்ணோம்னா 71,599 கலோரிஸ் வருது. ஆன்சரை கிலோ கலோரிஸில் கொடுத்துருக்கிறதுனால இதை கிலோ கலோரியாக மாற்றுறதுக்கு 1000ஆல் வகுக்கணும். 1000ஆல் வகுக்கும்போது நமக்கு 71.599 கிலோ கலோரிஸ் கிடைக்குது. அதை நம்ம 71.6 நியரஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புக்கில் இப்போ கொடுத்துருக்க கேள்விகளாக இருக்குது. இதில் தான் கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஹீட்டரை பற்றி இது வரைக்கும் பார்த்தோம்.
இப்போ ஓவன் அப்படின்னு மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இதுவும் நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓவன். இது வந்து ஹீட் ப்ரொடியூசிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னாலும் இது எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லை. மாறாக இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். It is an electronic cooking device, not electrical cooking device. Electronic cooking device. Electronic cooking device என்ன, which uses energy of microwaves to cook and preserve food. ஸோ உணவை பாதுகாக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ மைக்ரோவேவ் அப்படின்ற ஒரு நுண் அலைகளை உற்பத்தி செய்து அந்த நுண் அலைகள் மூலம் வெப்பம் ஏற்படுத்தப்படுகிறது. The microwaves are short electromagnetic waves of radio frequency RF அப்படின்னு சொல்லுவோம். approximately 2450 megahertz energy which would pass through materials such as paper, glass and plastics. அதாவது கண்ணாடி, பிளாஸ்டிக், பேப்பர் இவைகளை ஊடுருவி செல்லக்கூடிய அந்த கதிர்கள் ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கதிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இப்போ லைட் கூட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு அலைவரிசை. இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ரேடார்லாம் இது பயன்படுத்துகிறோம் நம்ம. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை மைக்ரோவேவ் ஓவன் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி 2450 மெகாஹெர்ட்ஸில் உற்பத்தி பண்ணி அதில் இந்த மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க் பண்ணுது. அலுமினியம் அண்ட் அதர் மெட்டல் டென் டு ரெஃப்ளெக்ட் த மைக்ரோவேவ், ஸோ தே ஷுட் நாட் பி யூஸ்டு இன்சைட். ஸோ இந்த மைக்ரோவேவ் ஓவனில் எந்த ஒரு உலோக பாத்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் வெசல்ஸ் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணணும். அலுமினியம் யூஸ் பண்ணோம்னா அந்த கதிர்வீச்சை அது பிரதிபலிக்கும், திருப்பி அனுப்பிடும். அது உள்ள ஊடுருவ அனுமதிக்காது. அப்படிங்கிறதுனால அதை வைக்கக்கூடாது. மைக்ரோவேவ் ஓவன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபுட் வித் ஹை மாய்ஸ்சர் கான்டென்ட் வில் அப்சார்வ் மைக்ரோவேவ் எனர்ஜி. ஸோ ஈரப்பதம் உள்ள உணவு அந்த மைக்ரோவேவை கிரகிக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கு. தண்ணீர் முக்கியமாக. As the microwave energy frequency of approximately 2450 megahertz enters the food. ஸோ அந்த அதிர்வுகள் இந்த கதிர்வீச்சு என்ன செய்து அந்த உணவுகள் மீது ஊடுருவி செல்கிறது. The molecules align themselves with the energy. Since the microwaves are changing polarity on direction even half cycle, the food molecules are changing direction every half cycle or oscillating that and 449000000 times per second. The high speed of oscillation causes friction build up between the molecules, thereby converting the microwave energy to heat which cooks the food. அதாவது இது என்ன, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதிர்வு என்ன செய்யுது, அந்த உணவுப் பொருள்களை ஊடுருவி செல்லும் போது அது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துதுங்க. அந்த உணவுப் பொருள் அதிர்றதுனால ஒன்றோடு ஒன்று உராயுது. அந்த உராய்வுனால வெப்பம் ஏற்படுது. அந்த வெப்பத்தில் அந்த உணவுப் பொருள் சமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹாட் பிளேட்லாம் பார்த்தோம்னா இது டைரெக்டாக ஹீட் தான். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன செய்யுது, அதில் உணவை சமைக்குது. இங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. கதிர்கள் என்ன செய்யுது, அந்த உணவு துணுக்குகளை மிகப்பெரிய அளவில் அதிரச் செய்து அந்த அதிர்ச்சியினால ஏற்படக்கூடிய உராய்வு, அந்த உராய்வுனால ஏற்படக்கூடிய வெப்பம், இந்த வெப்பத்தில் அதை குக் பண்ணுறது. இதுதான் மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த மைக்ரோவேவ் ஓவனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குக் சுவிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த படம் இருக்கும் உங்கள் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். குக் சுவிட்ச் இருக்குது, ஃப்ரண்ட் லாக் சுவிட்ச்னு ஒன்று இருக்குது, டைமர் கான்டாக்டர், தெர்மல் கட் அவுட், ஓவன் லைட்டிங், குக் ரிலே, குக் கான்டாக்ட்ஸ், ப்ளோயர் மோட்டார், ஸ்டிரர் மோட்டார், டோர் சேஃப்டி சுவிட்ச், ஃபிலமெண்ட்டு, பவர் டிரான்ஸ்ஃபார்மர், ஹை வோல்டேஜ் வைண்டிங், ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர், டயோட், இதெல்லாம் இருக்குது. என்ன, அது இல்லாமல் மேக்னட்ரான் அப்படின்னு ஒரு டியூப் அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைக்ரோவேவ் ஓவனில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் தான். என்ன, குக் சுவிட்சு, குக் ரிலே, டுயல் லாக் சுவிட்சு, டோர் சேஃப்டி சுவிட்ச், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் டபுளர், மேக்னட்ரான் டியூப், அவன் லைட், டைமர் அசம்பிளி, டைமர் மோட்டார்,
ப்ளோயர் மோட்டார், ஸ்டெர்லர் மோட்டார், டைமர் பெல், தெர்மல் கட் அவுட், இதெல்லாம் சேர்த்து அரேஞ்ச்மெண்ட் தான் மைக்ரோவேவ் ஓவனில் இருக்கும். இதில் போட்டு காமிச்சிருக்கோம். முக்கியமான மேஜர் பார்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் இருக்கும். அதில் வோல்டேஜ் டபுளர் அப்படின்ற ஒரு சர்க்யூட் அதில் வருது, பின்னாடி பார்க்குறோம். நம்ம ஸ்டெர்லர் மோட்டார்னு ஒன்று இருக்குது, மேக்னட்ரான் இருக்குது, ப்ளோயர் மோட்டார் இருக்குது, டைமர் மோட்டார், இதெல்லாம் வந்து ஓவனில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்படக்கூடிய பாகங்கள். இன்னும் நிறைய பாகங்கள் இருக்குது, அதனால் நமக்கு ரிலேட்டடாக உள்ளதை மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ குக் சுவிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது தான் ஃப்ரண்ட்டில் நம்ம ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச். வென் புஷ் டைப் குக் சுவிட்ச் டிப்ரஸ்டு த சர்க்யூட் கம்ப்ளீட்ஸ் த்ரூ குக் ரிலே அப்படின்னு இருக்காங்க. குக் ரிலே அப்படின்றது என்ன? த காயில் ஆஃப் த குக் ரிலே இஸ் இனிஷியலி எனர்ஜைஸ்டு பை த க்ளோசிங் ஆஃப் தி குக் சுவிட்ச். இப்போ நோ வோல்ட் காயில், இப்போ ஸ்டார்டர்லாம் நோ வோல்ட் காயில் இருக்கு இல்லையா? இப்போ ஆன் பண்ணோன்னா கை எடுத்துடணும். நம்ம கை எடுத்தாலும் தொடர்ந்து மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த குக் சுவிட்சுங்கிறது நம்ம ஆன் பண்ணக்கூடிய சுவிட்சு. குக் ரிலேங்கிறது ஒரு நோ வோல்ட் காயில் மாதிரி இருக்கும். இதை நம்ம கை எடுத்தாலும் அது தொடர்ந்து ஆன்லேயே சுவிட்சை ஆன் பொசிஷன்லேயே மெயின்டைன் பண்ணும். அதுதான் குக் ரிலே அப்படின்னு சொல்றது. இப்போ டுயல் லாக் சுவிட்ச், டோர் சேஃப்டி சுவிட்ச். இந்த டுயல் லாக் சுவிட்ச் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டோரை க்ளோஸ் பண்ணாதான் என்ன செய்யணும், அந்த அவன் ஆன் ஆகும். நெவர் ஆப்ரேட் அவன் without side cabinet removed. outside cabinet திறந்த நிலையில ஓவனை ஆன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுவிட்ச் என்ன செய்யுது? டுயல் லாக் சுவிட்ச். டுயல் லாக் சுவிட்ச் both sections of the front latch switch are activated by the latch on the door handle. A cook cycle cannot take place until the door is closed and the thumb latch on the door handle closes front latch switch. இந்த டோரை க்ளோஸ் பண்ணாதான் நமக்கு அந்த குக்கர் ஓவன் ஆன் ஆகும், குக்கிங் ஓவன் ஆன் ஆகும். அந்த மாதிரி அந்த டியூயல் லாக் சுவிட்ச் இருக்கு. இது டியூயல்னா 2 லிம்ப்லையுமே 2 சுவிட்ச் இருக்கும், ரெண்டுமே ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் டியூயல் லாக் சுவிட்சின் பேர். டோர் சேஃப்டி சுவிட்சுங்கிறது ரியர் சைடுக்கு உள்ளது. The cook relay also provide a current path to the starter motor, the power transformer and cook light provided the rear door safety switch is activated closed by the door cam off. So the door முன்பக்க கதவு பின்பக்க கதவு ரெண்டுமே க்ளோஸ்ல இருந்தால் தான் ஆன் ஆகணும். அப்படிங்கிறதுனால இந்த 2 டைப் ஆஃப் டியூயல் லாக் சுவிட்சும் இருக்கு, டோர் சேஃப்டி சுவிட்சும் இருக்கு. அதில் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது மேஜர் பார்ட். ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதில் 3 வைண்டிங் இருக்கும். இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 வைண்டிங். ஒன்று பிரைமரி வைண்டிங், நம்ம சப்ளை கொடுக்கக்கூடிய வைண்டிங். இன்னொன்று ஃபிலமெண்ட் வைண்டிங்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ஹை வோல்டேஜ் வைண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹை வோல்டேஜ் வைண்டிங் என்ன அளவுக்கு வோல்டேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1900 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஹை வோல்டேஜ். நம்ம இன்புட் சைடு எவ்வளோ கொடுக்கணும்? 240 வோல்ட் கொடுக்குறோம் அல்லது 120 வோல்ட் கொடுப்போம். 120 வோல்ட்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாம் இருக்கும். நம்ம 240 வோல்ட் கொடுக்குறோம். இந்த 240 வோல்ட்டை 1900 வோல்ட்டாக அது ஸ்டெப் அப் பண்ணுது. அது ஒரு ஹை வோல்டேஜ் வைண்டிங் இருக்கும். ஃபிலமெண்ட் வைண்டிங்னு ஒன்று இருக்கும். ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது மேக்னட்ரான் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஃபிலமெண்ட்டுக்கு 3.2 வோல்ட் ஏசி சப்ளை தரணும். அதுக்காக இந்த 3.2 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபிலமெண்ட் வைண்டிங் ஒன்று தனியாக இருக்குது. இந்த 240 volts ஏசி சப்ளை அப்ளைடு டு த பிரைமரி வைண்டிங். ஃபிலமெண்ட் வைண்டிங் ஸ்டெப் டவுன் டு 3.2 volts ஏசி டு ஹீட் த மேக்னட்ரான் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் ட்ரேட் டெஸ்ட்டில் கேட்குற கேள்விகள் கேட்டிருக்காங்க. எல்லாம் மேக்னட்ரான் ஃபிலமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 3.2 வோல்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஹை வோல்டேஜ் வைண்டிங் ஸ்டெப் அப் டு அப்ராக்சிமேட்லி 1900 volts ஏசி. The 1900 volts AC is fed to the voltage doubler circuit. இந்த 3.2 வோல்ட் ஃபிலமெண்ட்டுக்கு கொடுக்குறோம், மேக்னட்ரான் ஃபிலமெண்ட்டுக்கு. இந்த 1900 வோல்ட்டை வந்து வோல்டேஜ் டபுளர் சர்க்யூட்னு ஒன்று இருக்குது, அந்த சர்க்யூட்டுக்கு போகுது. வோல்டேஜ் டபுளர் சர்க்யூட்னா வோல்டேஜை 2 மடங்காக பெருக்குது. இப்போ 1900 வோல்ட் ஏசி சப்ளையை அது 3800 வோல்ட்டாக ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குது. அதுக்கு பேர் வோல்டேஜ் டபுளர் சர்க்யூட்னு பேர். எலக்ட்ரானிக்ஸ்லாம் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கீழே 2 டைப் ஆஃப் சர்க்யூட், ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ்னு போட்டு காமிச்சிருப்போம். The voltage doubler circuit consists of a diode assembly and a capacitor.
ஸோ இந்த டையோடும் கெப்பாசிட்டரும் இதில் ரொம்ப முக்கியமான பாகங்களாக இருக்குது. இந்த டையோடும் கெப்பாசிட்டரும் தான் என்ன செய்யுது, இந்த 1900 வோல்ட்டை 3800 வோல்ட்டா ஸ்டெப் அப் பண்ணி டிசியாக மாற்றுது. 1900 volt AC is applied to the voltage doubler circuit. It is rectified and converted to approximately 3800 volt DC. So negative needed for the magnetron operation. So the magnetron tube அப்படின்னு ஒன்று இருக்கு, அதனுடைய ஆப்ரேஷனுக்கு 3800 வோல்ட் டிசி சப்ளையை தர வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் என்ன செய்யுது, இந்த வோல்டேஜ் டபுளர் சர்க்யூட் ரெண்டு வேலையும் செய்யுது. டிசியாகவும் மாற்றிடுது, அதே நேரத்தில் வோல்டேஜை 2 மடங்காகவும் அதிகரித்து தந்தது. இந்த மேக்னட்ரான் டியூப் அப்படிங்கிறது இதுதான் படத்தில் காட்டப்பட்டிருக்கு. The magnetron tube is a cylindrical cathode within a cylindrical anode surrounded by a magnetic field. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டுடைய காந்தப்புலத்துக்குள்ள சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்தில் இருக்குது மேக்னட்ரான் டியூப் அப்படிங்கிறது படத்தில் காட்டியிருக்கணும். நம்ம சிலிண்ட்ரிக்கல் கேத்தோடு வித்தின் சிலிண்ட்ரிக்கல் ஆனோட் அப்படின்றது படமெல்லாம் போட்டு காமிச்சிருக்கு. இது காமிச்சிருக்கோம். இது வந்து தான் அசம்பிள்டு மேக்னட்ரான். இதை உள்ள உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்டட் வியூ காமிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கேத்தோடு ஆனோடு இதெல்லாம் இருக்கு. இதில் என்ன இது எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேக்னட்ரான் டியூப் அப்படிங்கிறத வார்த்தைகளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. The magnetron is a high-powered vacuum tube that works as a self-excited microwave oscillator. So magnetron tube தான் self-excited microwave oscillator ஒர்க் பண்ணுது. Crossed electron and magnetic fields are used in the magnetron to produce the high power output required in radar equipment and ovens அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மேக்னட்ரான் அப்படிங்கிற இந்த டியூப் தான் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சியை வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது. when the cathode is heated by the filament, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. when the cathode is heated by the filament, அந்த ஃபிலமெண்ட்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, 3.2 வோல்ட் கொடுக்கக்கூடிய ஃபிலமெண்ட். அது ஃபிலமெண்ட்டுக்கு 3.2 வோல்ட், அது ஹெவி கரண்ட் போகும். ஸோ போகும்போது அது ஹீட் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் கிவன் ஆஃப் பை தி கேத்தோட். கேத்தோடிலிருந்து எலக்ட்ரான்கள் பாய தொடங்குகின்றன. ஆர்டினரிலி தி எலக்ட்ரான்ஸ் would travel in a straight line from cathode to anode. இயல்பாக நமக்கு எப்படி தெரியும், ஆனோட்லேருந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு நேர்பாதையில் தான் எலக்ட்ரான்கள் செல்லும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். In the addition of magnetic field, இந்த காந்தப்புலம் இதுல சேர்க்கிறதுனால இந்த நேர்பாதையில் செல்லக்கூடிய இந்த எலக்ட்ரான்கள் சுற்றுவட்ட பாதையில் ஆர்பிட்டல் பாத் பிட்வீன் கேத்தோடு அண்ட் ஆனோடு. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில ஒரு ஆர்பிட்டல் பேத்தில் பயணிக்குது. இந்த படத்தில் போட்டு காமிச்சு போனோம்னா இப்போ ஆனோடுக்கும் இடையே கேத்தோடுக்கும் இடையில என்ன செய்யுது, ஆர்பிட்டல் பேத்தில், ஆர்பிட்டல்னா சுற்றுவட்ட பாதை என்ன அப்படின்னு அர்த்தம். சுற்றுவட்ட பாதையில் அந்த எலக்ட்ரான்கள் ஸோ எலக்ட்ரான் டியூப் எப்படி சமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. as the electrons approach the anode, they travel past small resonant cavities to oscillate at a very high frequency of 2450 MHz. This RF energy is radiated into the cooking cavity where food is placed to be heated. Cavity அப்படின்னா அந்த உள்ளிடம், உள் பள்ளம்னு சொல்லுவோம். கேவிட்டி அப்படின்னாக்க அந்த உள்ள உணவுப் பொருளை வைக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, அந்த உணவுப் பொருள் வைக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு அந்த 2450 மெகாஹெர்ட்ஸ் அளவுள்ள கதிர்களை செலுத்துகிறது. மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த நுண் கதிர்களை செலுத்துகிறது.
இந்த நுண்கதிர் போறதுனால அந்த உணவு துணுக்குகள் அதிர்வடைகிறது. அந்த அதிர்வினால ஏற்படக்கூடிய உராய்வினால வெப்பம், அந்த வெப்பம் தான் நமக்கு உணவை சமைக்குது. ஸோ ஓவன் லைட்னு ஒன்று இருக்கு. இந்த லைட் என்னன்னா, அந்த டோரை திறக்காமலேயே உள்ள குக்கிங் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக உள்ள ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது oven light அப்படின்றது. The oven cavity light illuminates the interior of the oven so that the food being heated can be examined visually through the door window without having to open the door. The oven cavity light also serves as the cook indicator. உள்ள உணவுப் பொருள் எந்த அளவு சமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வெளியே நம்ம பார்க்கறதுக்கு வெளிச்சத்தை தர்றதான் இந்த ஓவன் லைட் அப்படிங்கிறது. டைமர் மோட்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. டைமர் மோட்டார்னா நம்ம ஒரு டைம் செட் பண்ணுறோம். டைம் செட் பண்ணுறதுக்கு அந்த மோட்டார் ரன் ஆகும். நம்ம செட் பண்ணதுலேருந்து அந்த மோட்டார் ரன் ஆகி கிராஜுவலாக அந்த நாபை ஜீரோவுக்கு கொண்டு வரும். இது மாதிரி நிறைய டைமர் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி கிளாக் டைமரை யூஸ் பண்ணுறோம். அந்த டைமர் தான் அவன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. The timer switch contacts are mechanically opened or closed by turning the dial knob located on the timer motor shaft. ஸோ டைமர் மோட்டார் ஷாஃப்ட் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும். அதில் உள்ள நாபை திருப்பி வைப்போம். அது வந்து மெதுவாக மூவ் ஆகும். அது உள்ள கியர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கும். அந்த மோட்டர் ரன் ஆக அந்த மணிக்கணக்கில், அது நாள் கணக்கில் கூட டைமர் 24 hours கூட இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் டைமர் போடும்போது இதெல்லாம் மோட்டரைஸ்டு டைமர் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் இன்னொரு பார்ட் சொன்னோம், ப்ளோயர் மோட்டார் அப்படின்ட்டு. ஸோ ப்ளோயர் மோட்டார் அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்குது. மோட்டார் 3 மோட்டார் இருக்குது. அதில் ஒன்று ஸ்டெர்லர் மோட்டார், இன்னொன்று ப்ளோயர் மோட்டார், இன்னொன்று டைமர் மோட்டார் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா டைமர் மோட்டார் பார்த்துட்டோம்னா டைம் ரிலேயை ஒர்க் பண்ண வைக்குது. ப்ளோயர் மோட்டார் என்ன செய்யுது? இந்த ப்ளோயர் மோட்டார் டிரைவ்ஸ் அண்ட் இம்பலர் பிளேட் விச் டிராஸ் கூலிங் ஏர். இந்த இம்பலர் பிளேடுங்கிறது தான் இம்பலர்னு சொல்கிறோம் நம்மள. ப்ளோயர் இது மேக்னட்ரானை கூல் செய்வதற்காக, கூலிங், ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது அதிக அளவில் வெப்பம் வெளியிடும். அந்த வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக ப்ளோயர் அல்லது கூல் செய்வதற்காக ப்ளோயர் பயன்படுத்துகிறோம். The blower motor drives an impeller blade which draws cooling air through the oven base. This cooling air is directed through the air vents surrounding the tube and cools the magnetron assembly. Most of the air is then exhausted directly through the back vents அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மேக்னட்ரான் அசம்பிளி ஹீட் ஆகும் ஒர்க்கிங் கண்டிஷனில். அதை கூல் பண்ணுறதுக்காக ஃபேன், இப்போ எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்லையுமே பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் தான் இருக்குது. அந்த ஐஜிபிடியை கூல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இதில் மேக்னட்ரான் தான் மேஜராக ஹீட் ஆகக்கூடிய பார்ட் அப்படிங்கிறதுனால அந்த மேக்னட்ரான் டியூபை கூல் பண்ணுறதுக்காக இந்த ப்ளோயர் மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ளோ பண்ணக்கூடிய ஏர் வந்து பின்பக்க துளைகள் வழியாக வெளியேறு. ஸ்டெர்லர் மோட்டார்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டெர்லர் மோட்டாரில் பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடை கழட்டின மாதிரி காமிச்சிருக்கோம் அந்த அசம்பிளியிலேருந்து. இந்த இது என்ன செய்யுதுன்னா மைக்ரோவேவ்ஸை அந்த கேவிட்டியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சீராக திருப்பி சேர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஸ்டிரர் மோட்டார் டர்ன்ஸ் த ஸ்டிரர் பிளேடு. இந்த கீழே காமிச்சக்கூடிய பிளேடு வந்து ஸ்டிரர் பிளேடுன்னு பேர். இந்த பிளேடை அந்த ஷாஃப்டில் இருக்கும். மோட்டர் ஓடும்போது அது மெதுவாக சுற்றிக்கிட்டே வரும். The stirrer motor turns the stirrer blade assembly at the top of the oven cavity. The stirrer blade assembly dissolves slowly and reflects the electromagnetic energy. Thus allows the RF energy to reach the food from all angles, giving in a uniform heating pattern. அதாவது கதிர்கள் ஒரு பக்கமாக வீசி ஒரே பக்கம் மட்டும் வெப்பமாகாம அந்த கதிர்களை நாலாபுறங்களிலும் தொடர்ந்து திருப்பி எல்லா இடங்களிலும் பரவ செய்யும். அதுதான் ஸ்டிரர் மோட்டார், அந்த பிளேட் அசம்பிளி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அலுமினிய பாத்திரம் அதில் பயன்படுத்தினா ரெஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ இந்த உலோக பிளேடு என்ன செய்யுது? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை இது சுற்றும் போது இதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பக்கங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த உள்ளிடத்துல எல்லா இடங்களிலும் சமமான அளவில் சீராக
வெப்பம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிரர் மோட்டார் பயன்படுத்தப்படுகிறது. எல்லாமே ட்ரேட் டெஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஸ்டிரர் மோட்டார் என்ன காரணத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதையும் சொல்ல தெரியும். அப்போ தெர்மோஸ்டாட் இது வெப்பம் அதிகமான ஆயிடுச்சு, நம்ம ஏதோ ஒரு ஃபெயிலியர் அல்லது ஆயிடுச்சு அப்படி ஏதோ ஒரு கண்டிஷன்ல வெப்பம் அதிகமாச்சுன்னா அது விபத்து ஏற்படாத நிலை அல்லது பாதிப்பு ஏற்படாத நிலையை கொண்டு வருவதற்காக தெர்மோஸ்டாட் பயன்படுத்தப்படுகிறது. என்ன இந்த தெர்மோஸ்டாட் இந்த படத்துல காமிச்சிருக்கோம். தெர்மோஸ்டாட் ஒரு இமேஜுக்காக காமிச்சிருக்கு. இது மாதிரி தான் இருக்கும் தெர்மோஸ்டாட். The oven heat is normally controlled by thermostat and timing device. டைமரும் வச்சு என்ன பண்ணலாம், அந்த வெப்பத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஓவர் ஹீட்டிங் கண்டிஷன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் பைமெட்டாலிக் ஓவர்லோட் ரிலே ஆர் தெர்மல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹீட் ஓவர் ஆச்சுனாக்கா பைமெட்டாலிக் ஓவர்லோட் ரிலே போட்டாலும் அது ட்ரிப்பாக தான் செய்யும் வெப்பம் அதிகரிக்கும் போது. அது தெர்மல் சுவிட்ச் போட்டாலும் அந்த வெப்பத்தை அதை சென்ஸ் பண்ணி மின்சுற்றை துண்டிக்குது. ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. the filament winding of the power transformer 3.2 volt AC heats the magnetron filament அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். கேள்வி கீழே இருக்கு அந்த ப்ளூ லைன்ஸ்ல. வாட் இஸ் தி மேக்னட்ரான் டியூப் filament voltage used in microwave oven அப்படின்றது கேள்வி. ஸோ மேக்னட்ரான் டியூப் ஃபிலமெண்ட் பழுக்க வைக்கிறதுக்கான வோல்டேஜ் மைக்ரோ ஓவனில் எந்த அளவு எந்த வோல்டேஜ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.5, 2.0, 3.0, 3.2 வோல்ட் அப்படின்ட்டு. ஸோ 3.2 வோல்ட் அப்படிங்கிறத மெமரைஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு கேள்வி இருக்கு. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டிரர் மோட்டார் இன் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டிரர் மோட்டாருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது கேள்வி. draws cooling air inside அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. spreads the heat uniformly அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. exhaust hot air outside அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. resolves and reflects the electromagnetic energy அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கூலிங் ஏரை உள்ள இழுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கோ spread the heat uniformly அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு சரியான விடையாக இருந்தாலும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும். ஸ்ப்ரெட் த ஹீட் யூனிஃபார்ம்லி அப்படிங்கிறதும் சரிதான், ஆனாலும் இது அம்பிகுஷியஸ் ஆன்சர்ஸாக இருக்குது. பட் ரிசால்வ்ஸ் த ரெஃப்ளெக்ட் த எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்னட்ரான் டியூப் இன் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிஃபைஸ் த மைக்ரோவேவ் சிக்னல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சேஞ்சஸ் த பொலாரிட்டி எவரி ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆசிலேட் அண்ட் ப்ரொடியூஸ் குக்கிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. கன்வெர்ட்ஸ் த மைக்ரோவேவ் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு. ஸோ மேக்னட்ரான் டியூப் அதை செய்யலை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மைக்ரோவேவ் எனர்ஜியாக தான் மாற்றுது. கன்வெர்ட்ஸ் மைக்ரோவேவ் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறதுன்றது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆசிலேட் அண்ட் ப்ரொடியூஸ் குக்கிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதை தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மைக்ரோவேவ் ஓவன் பார்த்தோம், நம்ம ஹாட் பிளேட் பார்த்தோம். இந்த ரெண்டும் சேர்ந்த அரேஞ்ச்மெண்ட் தான் குக்கிங் ரேஞ்ச் அப்படின்னு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே இருக்கிறது ஹாட் பிளேட், 4 ஹாட் பிளேட் சேர்ந்த மாதிரி இருக்குது. கீழே ஒரு ஓவன். இந்த 2 அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரே அமைப்பில் வந்துன்னா அதுக்கு பேர் குக்கிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் குக்கிங் ரேஞ்ச் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் an ஓவன் அண்ட் ஹாட் பிளேட். ஸோ ஹாட் பிளேட்டும் ஓவனும் சேர்ந்த ஒரு அமைப்பை குக்கிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஃபினைட் ஹீட் சுவிட்ச் அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்கு. இப்போ தெர்மோஸ்டாட்னு சொல்றோம். இப்போ அயன் பாக்ஸ்ல எல்லாம் நிறைய கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. அயன் பாக்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கும், இப்போ ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸில் ஹீட் ஆனவொன்னே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓப்பன் பண்ணும், கூல் ஆச்சுனோடனே சுவிட்ச் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதே பொசிஷன் தான் இந்த இன்ஃபினைட் ஹீட் சுவிட்ச் அப்படின்ட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த nowadays instead of thermostat switch the typical infinite heat switches are used. This switch operates the internal heater, causes the bimetal to open and close the switch that controls the range heater element. This bimetal heater is series the cooking range and must have the correct resistance for the
எலமெண்ட் பீயிங் கண்ட்ரோல்டு அப்படின்னு. இது இன்ஃபினைட் சுவிட்ச்னு பேர். இதுக்கு என்ன இன்ஃபினைட் ஹீட் சுவிட்ச் அப்படின்னு பேர். இது பார்த்தீங்கன்னா கேம் இருக்கு, நம்ம மேனுவலாக நம்ம ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். அயன் பாக்ஸ் மாதிரியே தான். ஸோ ஹீட் ஆச்சுனாக்க ஓப்பன் ஆயிரும். இது நிறைய அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. இந்த நம்ம ஹீட் கூடுச்சுன்னா குறைக்கிறதுக்காக செலெக்ஷன் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுவிட்ச் எல்லாமே டேப் சேஞ்ச் பண்ற மாதிரியும் இந்த இன்ஃபினைட் சுவிட்ச் ஒர்க் பண்ணும். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கொஞ்சம் பவரை குறைக்கும், அப்பவும் ஹீட் ஆச்சுன்னா இன்னும் பவரை குறைக்கும். இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் கேம்ப்லயே இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்றது மட்டும் நம்ம வேலை, அதை ஆஃப் பண்றதும் ஆஃப் பண்ணி தொடர்ந்து ஆன் பண்றதும் ஒரு தெர்மோஸ்டாட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்து அதுக்கு பேர் வந்து இன்ஃபினைட் ஹீட் சுவிட்ச் அப்படின்னு பேர். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இதுல வந்து ஹீட்டிங் எலமெண்ட், ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்டை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இதுல முக்கியமாக எர்த்திங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் எர்த் பண்ணப்படணும், ஏற்கனவே முதலே சொன்னோம். இப்போ நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்க சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுல அதாவது ஃபேஸ் சப்ளை வரக்கூடியது, நியூட்ரல்ங்கிறது ரிட்டர்ன் வர்ற சப்ளை, ரிட்டர்ன் போக வேண்டியது. எர்த் அப்போ என்னது, எர்த் வழியாகவும் ரிட்டர்ன் போகும், அது போகக்கூடாது. ஸோ நியூட்ரல் இப்போ ஃபேஸில் 10 ஆம்பியர் வருது அப்படின்னா நியூட்ரலில் 10 ஆம்பியர் போகணும். அப்படி 10 ஆம்பியர் போகலை அப்படின்னா எங்கேயோ லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த லீக்கேஜ் ஆன கரண்ட் எர்த் வழியாக பாஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டே வழி தான் ஃபேஸில் வரக்கூடிய கரண்ட் போகிறதுக்கு, 2 வழி இருக்கு. ஒன்று நியூட்ரல், இன்னொன்று எர்த். அவ்வளவு கரண்ட்டும் நியூட்ரல் வழியாக தான் போகணும். ஸோ எர்த் வழியாக ஓரளவு கரண்ட் போச்சுன்னா ட்ரிப் ஆகணும். அப்படி ட்ரிப் ஆகிறதுக்காக இஎல்சிபி, ஆர்சிசிபி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் நம்ம. இதெல்லாம் இந்த எர்த்திங் பண்ணுறதுனால நடக்குது. எப்போ பாடியில் சப்ளை டச் ஆகி தொடர்றவங்களுக்கு ஷாக் அடிக்கிற நிலைமை வருமோ அந்த டைம் தானாகவே இஎல்சிபி ட்ரிப் ஆகி சப்ளையை துண்டிக்கும். இதுக்காக தான் அந்த எர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண சொல்கிறோம். இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எர்த்திங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ளையை துண்டிச்சிடும். அதே மாதிரி இஎல்சிபி, அந்த இஎல்சிபி அல்லது ஆர்சிசிபி எல்லாம் என்ன செய்யுது, சப்ளையை எர்த் ஆகும்போது துண்டிக்கும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இங்கே கொடுத்துருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள்னா தொடர்பு கொண்டு இதை தெளிவுபடுத்திக்கலாம்.